ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிய விட்டதுக்கப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. 4 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் பீன்ஸு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேரட் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிறதுக்காக உப்பு வந்து போட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போது 1½ கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறாங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போது உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேமியா வந்து சேர்த்துக்கலாங்க. 1 கப் எந்த கப்பால் தண்ணி ஊற்றினோமோ அதே கப்பால் 1 கப்பு சேமியா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு வந்து மூடி போட்டுடலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 3 நிமிஷம் இந்த லோ ஃப்ளேம்லேயே சேமியா வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நல்லா உதிரி உதிரியான சூப்பரான சேமியா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்தது. சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.